1 தீமோத்தேயு 5:8 பாருங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அல்லது சொந்த ஜனத்தை, விசேஷமாக தன் சொந்த வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தருடைய வேதம், தேவனுடைய சத்தியம் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பாருங்க. ஒருவன் நல்ல விசுவாசி என்பதற்கு இருக்கிற சில அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம், ஒரு நல்ல விசுவாசி தன் குடும்பத்தை என்ன செய்கிறான்? நன்றாய் நடத்துகிறான். நாம் பல காரியங்களை நாம் உலகத்தில் சாதித்து, நாம் பெயர் பெற்று, புகழ் பெற்று, பணம் சம்பாதித்து, சொத்துக்களை சேர்த்து எல்லாத்துலேயும் வாழ்ந்திருந்தா கூட குடும்பம்ன்ற பகுதியில் நாம் சரியாக சீராக நடத்தலை அப்படின்னா நம்ம வெற்றி பெறலைன்னு அப்படி தான் அர்த்தம். நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தேவன் உருவாக்கின இன்ஸ்டிடியூஷனில் முதல் இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்தில் என்னென்னா குடும்பம் தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று தேவனே மனுஷனுக்கு துணையை தெரிந்தெடுத்து, துணையை தேவன் உண்டாக்கி, துணையை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்து, அவனை மேன்மைப்படுத்தி அவனை நடத்துகிறதை பார்க்கும்போது எவ்வளவு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து வாசிக்கும் போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்லிட்டு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி எவ்வளோ உறுதியாக அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப ரொம்ப ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். ஒரு முறை அவரிடத்துல இயேசுவிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, தன் மனைவியை தள்ளிவிடலாம்னு சொல்லி தள்ளுதல் சீட்டை கொடுத்து, டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு சீட்டு கொடுத்து தள்ளிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் உடனே இயேசு சொன்னார், ஆதி முதற்கொண்டு அப்படி இல்லை, உங்கள் மனக்கடினத்தினால தான் மோசே அப்படி செய்தானே தவிர தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அப்படி பிரிஞ்சு போகணும்னு ஆண்டவர் உண்டாக்கலை. தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை காத்து கொள்றதுக்கு தேவன் எவ்வளோ கருத்துள்ளவராக இருக்கிறா பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த குடும்பம் நம்ம பராமரிக்க வேண்டியது முக்கியம். அதனால தான் கடந்த மாதத்துலேருந்து நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டு நாட் ஃபர்சேக் யுவர் ஃபேமிலி அப்படின்னு பேசுகிறோம். உங்கள் குடும்பத்தை கைவிட்டு விடாதிருங்கள், குடும்பத்தை இழந்து விடாதீங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க, குடும்பத்துக்கு கவனம் செலுத்தாமல் போயிடாதீங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு போட்டிருக்கு. இது பர்சனல் லாஸ். ஆனால் அதே வேளையில் இங்கே வாசிக்கிறோம், எல்லாத்தையும் அவன் கவனிச்சுக்கிட்டு சொந்த குடும்பத்தை விசாரிக்காம, சொந்த ஜனத்தை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசியா இருக்கிறதுக்கே என்ன இல்லாமல் போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும், தகுதி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே குடும்பத்தை விரும்புகிற ஆட்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, நம்ம என்னதான் படித்து, என்னதான் நம்ம வேலை வாங்கி வாழ்க்கையில் உயர்ந்து கெரியர்லாம் பில்ட் பண்ணால் கூட நம்ம அல்டிமேட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா கல்யாணம் தான் நம்ம சொல்லுவோம். எது பார்த்தாலும் கடைசியில் ஒரு பொண்ணு பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் இல்லையா, ஒரு குடும்பம் கட்டணும், நமக்குன்னு ஒரு சந்ததியை உருவாக்கணும். இதில் தான் நம்ம எல்லாருமே கண்ணும் கருத்துமாக இருக்கும். ஆனால் அநேக வேளையில் ஆரம்பத்தில் இவ்வளவு ஆர்வமும் குடும்பம் கட்டணுன்ற விருப்பம் உள்ள நிறைய பேர் காலப்போக்கில் அந்த குடும்பத்தின் மேல் உள்ள ஈர்ப்பு, குடும்பத்தின் மேல் உள்ள ஒரு அன்பு, குடும்பத்தின் மேல் உள்ள வாஞ்சை, குடும்பத்தின் மேல் உள்ள ஒரு அட்டாச்மெண்ட் அவங்கள விட்டு போயிடுது.